இந்த உலகத்தில் சில இடங்கள் இருக்கிறது. அங்கு காலம் மெதுவாக நடக்கும், மனதின் சப்தம் தானாக குறையும், ஆன்மா மட்டும் பேச ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான இடம்தான் எஸ். ராமச்சந்திராபுரம் வத்ராப் தாலுகாவில் அமைந்துள்ள அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோவில். 40 ஆண்டுகளை கடந்து இன்றும் அதே அருள், அதே அமைதி, அதே ஆன்மீக சக்தியோடு இந்த கோவில் நின்று கொண்டிருக்கிறது. ஹாய், ஹலோ, வணக்கம். நமது எஸ். ராமச்சந்திராபுரத்தில் உள்ள ஸ்ரீ பழனி ஆண்டவர் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் நாம் காண்போம். இங்கு ஒரு அடி வைத்தாலே மனது தானாக அமைதியாகி விடுகிறது. இந்த கோவிலின் மூலவர் அருள்மிகு முருகன் பழனி ஆண்டவர். அருள் நிறைந்த முகம், அமைதியான தரிசனம். எத்தனை பாரம் மனதில் இருந்தாலும் இந்த தரிசனத்திற்கு பிறகு மனது லேசாகி விடுகிறது. மூலவர் முருகன் சன்னதிக்கு அருகிலேயே விநாயகர் அருள்பாலிக்கிறார். அதற்கு பக்கத்திலேயே முருகனின் அன்பு அடியான் இடும்பன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த கோவில் வழிபாடு தொடங்குவது தடை நீக்கம் மற்றும் தியாக உணர்வு இரண்டோடுதான். மூலவர் சன்னதிக்கு மேற்கு பக்கம் அமைந்திருப்பது துர்க்கையம்மன் சன்னதி. இதனை விஷ்ணு துர்க்கை என்றும் அழைக்கின்றனர். சக்தி, பாதுகாப்பு, துணிவு, இந்த மூன்றையும் ஒரே இடத்தில் நாம் உணரலாம். அங்கிருந்து வடக்கு திசை நோக்கி வந்தால் ஆதிசிவன் சன்னதி. ஆதிசிவன் சன்னதியில் ஆதிசிவன் திருவுருவம் மற்றும் அருள் வளர்த்த நாயகி திருவுருவங்கள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நின்றால் முருகன், சக்தி, சிவம் அப்படி என்று முழு ஆன்மீக வட்டம் மனதிற்குள் முழுமையாக கிடைக்கிறது. இந்த ஆதிசிவன் பிரகாரத்தின் வெளிப்புறத்தில் முதலில் நமக்கு காட்சி தருவது தட்சிணாமூர்த்தி, அதற்கடுத்து லிங்கோத்பவர், பின்னர் அம்பாள் என்று வரிசையாக தரிசனம் கிடைக்கிறது. ஒவ்வொரு திருவுருவமும் ஒரு தத்துவம் சொல்கிறது, ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு ஒரு பாடம். தட்சிணாமூர்த்தி என்பது ஞானத்தின் வடிவம். அறிவை புத்தகத்தால் அல்ல, அமைதியால் கற்றுத்தருபவர். தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி மரணம், அறியாமை என்பவற்றை ஜெயிக்கும் சக்தி. மௌனம் உண்மையான உபதேசம். மாணவர்களுக்கு ஆன்மீக அறிவை பெற்றுத்தரும் உருவம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அறியாமையை அழித்து ஞானம் தரும் சிவன். லிங்கோத்பவர் அளவில்லாத இறைவன். பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் கூட ஆரம்பத்தையும் முடிவையும் காண முடியாத ஆனந்த சக்தி. மேலே பிரம்மா, அறிவின் எல்லை. கீழே விஷ்ணு, சக்தியின் எல்லை. நடுவில் லிங்கம், எல்லையற்ற பரம்பொருள். இதனின் அர்த்தம் இறைவன் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவன். அம்பாள் என்பது சக்தியின் வடிவம், சிவன் நிலை. அம்பாள் இயக்கம், கருணை, தாய் உணர்வு, சக்தி செயல்பாடு, சமநிலை, வாழ்க்கையின் ஓட்டம். இதனின் அர்த்தம் சக்தி இல்லாமல் சிவமும் செயல்படாது. மூன்றையும் சேர்த்தால் என்ன அர்த்தம்? தட்சிணாமூர்த்தி ஞானம், லிங்கோத்பவர் பரம்பொருள், அம்பாள் சக்தி. ஞானம் இருந்தால் சக்தி சரியாக பயன்படும். சக்தி இருந்தால் வாழ்க்கை முன்னேறும். இரண்டும் இருந்தால் மனிதன் உயர்வான். ஆதிசிவன் பிரகாரத்தில் இந்த 3 தெய்வங்களும் ஒரே வரிசையில் இருப்பதன் உள்ளார்ந்த காரணம் இதுவே. ஆதிசிவன் சன்னதியில் இருந்து சிறிது தூரம் நடந்து வந்தால் நமக்கு காண கிடைப்பது நவகிரக சன்னதி. இந்த நவகிரகங்களை முழுமையாக வழிபட்டு வெளியே வந்தோமானால் நம்மை எதிர்பார்த்து இந்த கோவிலோடு மிகப்பெரிய ஆன்மீக விசேஷம் காத்திருக்கிறது. அதுதான் சொர்ண ஆகாச பைரவர் அல்லது சொர்ண ஆகர்ஷண பைரவர். இந்த அமைப்பில் இருக்கும் பைரவரை வேறெங்கும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. பைரவர் என்றால் உக்கிரம், பயம், கோபம் அப்படி என்று நாம் நினைப்போம். ஆனால் இங்கிருக்கும் பைரவர் அதற்கு நேர்மாறானவர். மிகவும் சாந்தமான, அமைதியான, அருள் புரியும் வடிவம். மேலும் விசேஷம் என்னவென்றால் இவர் தன்னுடைய துணையுடன் அருள் பாலிக்கிறார். இவர் அஷ்ட பைரவர்களில் ஒருவர். கையில் அக்ஷய பாத்திரம் ஏந்திருக்கிறார். அதோட அர்த்தம் என்னவென்றால் செல்வம் குறையாமல், வருமானம் நின்று போகாமல், தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஆசீர்வதிப்பதாகும். இவர் தருவது வெறும் பணம் மட்டும் இல்லை, லக்ஷ்மி கடாட்சம். அதனால்தான் இவரை வழிபடுபவர்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கும், பொருளாதார நெருக்கடி குறையும், தொழில் வளர்ச்சி உண்டாகும், தங்கம் சேரும், யோகம் கிடைக்கும் என்பது ஆழமான நம்பிக்கை. இந்த பைரவருக்கான சிறப்பு வழிபாட்டு நாட்கள் தேய்பிறை அஷ்டமி, ஒவ்வொரு மாதமும் சஷ்டி, வெள்ளிக்கிழமைகள். குறிப்பாக ராகு காலத்தில் வரும் சனிஹோரை நேரத்தில் வழிபட்டால் பலன்கள் மிக விசேஷமாக கிடைக்கும்.
பரிகாரமாக நீங்கள் 5 புதன்கிழமைகள் பைரவர் சன்னதிக்கு வந்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி கற்கண்டு படைத்து வழிபடலாம். பைரவருக்கு நைவேத்தியமாக வடை மாலை சாற்றுதல், தயிர் சாதம் படைப்பது மிகவும் சிறப்பு. இதெல்லாம் கதைன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனா நம்பிக்கையோட வந்த நிறைய பேரோட வாழ்க்கை இங்க மாறி இருக்குன்னு உள்ளூர்ல பேசிக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல பல கோயில் போயிருக்கிறேன். பைரவரை பார்த்திருக்கிறேன், கால பைரவரை பார்த்திருக்கிறேன். அது கூட வாகனம் இருக்கும். வாகனம்னு என்ன, நாய் வச்சிருப்பாங்க, அழகா இருக்கும் கூட பாக்குறதுக்கு. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு அம்பாலோட இருந்தது. என்ன இது, நம்ம கால பைரவரை நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லை இந்த மாதிரி. இது இங்க வச்சதுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கும் விசேஷம். இங்க வந்து கும்பிட்டுட்டு போறவங்களுக்கும் நல்ல விசேஷமா இருக்கு. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அவருக்கு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். ஓ சரி சரி. 5:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் சாயந்தரம் நடக்கும். மாசத்துல வர்ற தேய்பிரை அஷ்டமி சரி சரி அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும், பூஜை நடக்கும். ஓ சரி சரி. அன்னைக்கு நிறைய கூட்டம் வரும். இது சொர்ண ஆகாச பைரவங்கிறதுனால இதுக்கு விசேஷமா இங்க எல்லாரும் கும்பிடுவாங்க. பத்ராப் தாலுகா எஸ் ராமச்சந்திராபுரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு வந்தா பழனி ஆண்டவர் மட்டும் இல்லைங்க, இந்த சொர்ண ஆகாச பைரவர் அல்லது சொர்ண ஆகர்ஷண பைரவரையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த சொர்ணாகாச பைரவரோட தனி சிறப்பு குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, கடன் தொல்லை, கோர்ட் சம்பந்தப்பட்ட சுபகாரிய விவகாரங்கள் அனைத்தும் ஜெயம் ஏற்படும். இந்த சுவாமியை பொறுத்தவரை குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு புத்திர பேர் உண்டாகும். வரன் தடை உள்ளவருக்கு அந்த திருமண தடை நீங்கி வேகமாக மாங்கல்ய விவாகம் நடைபெறுகிறது. நோய் நொடிகள் அனைத்தும் இந்த திருக்கோவிலுக்கு சுவாமி பாதத்தில் அவர்களுடைய ஜாதகம் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் சகல நோய்கள் தீரும். அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் உற்சவர் இங்கு புதிதாக உருவாக்கியுள்ளனர். அது வரும் பங்குனி உத்திரத்தன்று வீதி உலா வர இருக்கின்றது. ஒரு விளக்கு, ஒரு பிரார்த்தனை, ஒரு நிமிட நம்பிக்கை, அதுவே போதும். மாற்றம் அங்கிருந்து ஆரம்பிக்க. அரோகரா. அருள்மிகு பழனி ஆண்டவருக்கு அரோகரா. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு அரோகரா. எஸ் ராமச்சந்திராபுரத்தில் அமைந்துள்ள இந்த பழனி ஆண்டவர் கோயிலை பற்றி மேலும் விவரம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அனைவருக்கும் வணக்கம்.